வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஹெச்கே டெக் கார்னர். ஸோ எப்போவுமே வருஷமும் புது ஐஃபோன் லான்ச் ஆகுது. ஸோ இந்த வருஷம் ஐஃபோன் 13 லான்ச் ஆயிருக்கு. ஸோ இது 2 வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 13 மினி. ஸோ பழைய ஐஃபோன் 12 மினி மாதிரி தான் சேம் ஸ்பெக்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா செராமிக் ஷீல்டு ஹை டஃப் அண்ட் இண்டஸ்ட்ரி லீடிங் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பழைய ஐஃபோன் 12 யூஸ் பண்ண மாதிரி தான் 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஐஃபோன் 13 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி நாச்சோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20% வந்து கம்மி பண்ணியிருக்காங்க பழைய ஐஃபோன் 12 மாடலை விட. ஸோ இதோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1200 நிட்ஸ் வந்து அந்தளவுக்கு மேக்ஸிமம் ஹெச்டிஆர் பிரைட்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து 2 வேரியண்ட்டில் இருக்குது, 5.4 இன்ச் அப்புறம் 6.1 இன்ச். 6.1 இன்ச் வந்து ஐஃபோன் 13, 5.4 இன்ச் வந்து ஐஃபோன் 13 மினி. ஸோ 28% ஹையர் பிரைட்னஸாக இருக்கும் அப்படின்ட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. பழைய ஐஃபோன் 12 மாடலை விட இது வந்து 28% அவுட்டோரில் வந்து நம்மளுக்கு பிரைட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு புது சிப் செட் லான்ச் பண்ணணும். இந்த வாட்டி வந்து A15 பயோனிக் சிப் செட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் இருக்க எந்த ஃபோனை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தாலும் எங்கள் சிப் செட் வந்து 50% அதிகமாக சிபியூவில் வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 30% ஜிபியூ இன் டேர்ம்ஸில் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது ஆப்பிள் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கேமரா செக்ஷன் வந்துட்டோம்னா சேம் டுவல் கேமரா 12 மெகாபிக்சல் கேமரா. பட் வந்து என்ன ஒரு மேஜர் சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சென்சாரில் தான். ஸோ இந்த வாட்டி வந்து சென்சாரோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சென்சரோட ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்கன்னா 26 mm 7 element லென்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மேஜர் ஷிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்சார் ஷிஃப்ட் டெக்னாலஜியை வந்து வைட் ஆங்கிள் லென்ஸில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது ரொம்ப நாளாக வந்து ஆப்பிள் யூசர்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ ஐஃபோனில் எப்போ சென்சார் ஷிஃப்ட் டெக்னாலஜி வரன்ட்டு ஸோ இப்போ அது ஐஃபோனில் வந்து சென்சாரோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணதுனால இனிமேல் போர்ட்ரேட்ஸ் அண்ட் லோ லைட் ஃபோட்டோகிராஃபி வந்து வேறு லெவலில் இருக்கும்ன்றதை கிளைம் பண்ணியிருக்காங்க ஆப்பிள். அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவோட சென்சாரை வந்து பெருசாக்கியிருக்காங்க. 13 mm ஃபோக்கல் லென்த்தோட 5 element லென்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா 120 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேஜர் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் மோட். ஸோ இது ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் சேஞ்ச் ஓவர்னு நான் சொல்லுவேன். ஸோ சினிமேட்டிக் மோட் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ நார்மலாக மூவிஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அடிக்கடி ஃபோக்கஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கவங்க, ஆப்ஜெக்ட்ஸ் சேஞ்ச் ஆக. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து சினிமேட்டிக் மோட் வந்து ஐஃபோனை வந்து கஸ்டமாக வந்து ஃபோக்கஸ் மோட்ஸை வந்து மாற்றிக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து டிடெக்ட் பண்ணும்போது அந்த பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணும், அடுத்த இன்னொரு ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணும்போது அந்த பாயிண்ட் வந்து அது ஃபோக்கஸ் பண்ணும். ஐஃபோன் 13 பார்த்தீங்கன்னா 5G எனேபிள். ஸோ ஐஃபோன் 12 டெக்னாலஜியில் என்ன இருக்கோ அதே தான் ஐஃபோன் 13 இருக்குது. ஸோ 5Gயில் எதுவுமே சேஞ்சஸ் இதாட்டி பண்ணலை. இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டரி லைஃப் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு ஐஃபோன் யூசர்ஸ் வந்து பேட்டரியை தான் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஸோ வருஷம் வந்து பேட்டரி ஒரு அப்டேட் கிடைக்குமான்ட்டு ஸோ இந்த வருஷம் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் வந்து அது ஒரு மேஜர் அப்டேட்டாக சொல்ல முடியாது. பழைய ஐஃபோன் 12 விட இந்த வருஷம் லான்ச் ஆயிருக்க 13 மினின் வந்து 1.5 hours வந்து லாங்கராக இருக்கும். பழைய ஐஃபோன் 12 விட ஐஃபோன் 13 வந்து 2.5 hours லாங்கராக லாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். பழைய ஐஃபோன் 12 லான்ச் ஆன ப்ரைஸ்லேயே வந்து ஐஃபோன் 13 லான்ச் ஆகிருக்கு. பட் வந்து இதில் ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன் என்னென்னா பழைய ஐஃபோன் 12 64GB வேரியன்ட் இருந்துச்சு. ஸோ இந்த ஐஃபோன் 13 64GB வேரியன்ட் இல்லை. ஸோ டைரெக்டாக வந்து 128GB வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 52,000 வந்து US டாலர்ஸில் கன்வெர்ட் பண்ணோம்னா ஒரு 52,000 வருது. ஸோ ஐஃபோன் 13ஓட ப்ரைஸ் வந்து $59 வருது பேஸ் மாடல். பட் வந்து டாக்ஸேஷன் எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு ஒரு 60-70 அந்த 60 to 70 ரேஞ்சுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஐஃபோன் 13 வாங்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.